மல்லி, விஜய் மோசடி பண்ணியிருக்காரு, பொய்யான செக்கை கொடுத்து இன்வெஸ்டர்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு தீர்ப்பு வழங்குற அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம அன்னபூர்ணி ஏற்கனவே நாம் ரெடி பண்ணுற லாயரை கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி சும்மா விட மாட்டா அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இன்னொரு லாயர் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த லாயர் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து இது மாதிரி விஜய் சார் எந்த ஒரு மோசடியும் பண்ணலை, விஜய் சாருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த சின்ன குழப்பத்தினால தான் இந்த பிரச்சனை. ஸோ விஜய் சார் எந்த குற்றமும் பண்ணலை, எந்த மோசடியும் பண்ணலை, பண்ணாத குற்றத்துக்காக 10 நாள் அவர் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. அதாவது பேங்க் தரப்பில் வேறொரு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக விஜய் சார் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாளில் அவங்க ஆடிட்டிங்கில் மாட்டி திரும்பவும் அடுத்த 2-3 நாளில் அந்த பணத்தை தவறாக எடுத்துட்டோம் அப்படின்னு விஜய் சார் அக்கௌண்ட்லேயே பணத்தை அமைச்சிட்டாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பேங்க் சைடில் நடந்த தவறு தான். இதுக்கும் விஜய் சாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. விஜய் சார் அவருடைய கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னு தான் தன்னுடைய செக்கில் பணத்தை புக் பண்ணி இன்வெஸ்டரில் கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு தான் இந்த குளறுபடி நடந்திருக்கு. அதனால தான் அவங்க செக்கு பவுன்ஸ் ஆகிருக்க தவிர மற்றபடி விஜய் சார் இந்த தவறும் பண்ணலை, இது பேங்க்ஸில் இருந்த தவறு தான் அப்படின்னு லாயர் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஜட்ஜமாகவும் ஆமாம் கரெக்டு தான், விஜயோடைய அக்கௌண்ட்லேருந்து பேங்க் தரப்பில் தான் இஷ்யூ நடந்திருக்கு, பேங்க்ஸ்லேருந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் சார் எந்த தவறும் பண்ணலை, அவர் நிர்வாகி தான், இருந்தாலும் 10 நாள் அவர் ஜெயிலில் இருந்ததுக்கு இந்த கோர்ட் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குது அப்படின்னு கோர்ட்லேருந்து விஜய் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் ரொம்ப ஹாப்பியாக வெளியே வராரு. மல்லி சந்தோஷமாக இருக்காங்க. வாங்கலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம விஜய் மல்லிக்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. வீட்டுக்கு போனதும் மல்லி ஒன்னே, விஜய் ஏன் விஜய் என்கிட்ட பேச மாட்டீங்க, என்னாச்சு விஜய், நான் சொல்கிறத கேளுங்க விஜய், உங்கள் அக்கா நல்லவங்க இல்லை விஜய், அவங்க ரொம்ப ரொம்ப தப்பானவங்க, கெட்டவங்க, சொல்லப்போனால் அவங்க நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட எங்கள் பெரியம்மா அதுக்கான முக்கியமான ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்க கோர்ட்டுக்கு வந்தாங்க. ஆனால் வர வழியில் இந்த ராஜேஸ்வரி அவங்களுடைய அடியால் வச்சு எங்கள் பெரியம்மா தலையில் அடிபட வச்சு அவங்கள இப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வச்சுருக்காங்க. அந்த பென்ட்ரைவும் ராஜி பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கி ராஜியோடைய உண்மையான முகத்தறிய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க நல்லவங்களே இல்லை விஜய் அப்படின்னு மல்லி சொன்னவொடனே, போதும் நிப்பாட்டு மல்லி, எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்காவை குறை சொல்லிட்டே இருக்க, எங்கள் அக்காவை குறை சொல்கிறியே, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அவன்கிட்ட, எதுக்கு மல்லி இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விஜய் கேட்க, ராஜு ஒன்னே அப்பா விஜய் செம்ம கேள்வி கேட்குறான், இதுதான் சரியான நேரம், இந்த நேரம் நம்ம கோல் போட்டோம்னா கண்டிப்பாக மல்லி துரத்திடலாம் அப்படின்னு. போதும் நிப்பாட்டு விஜய், நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுறன்னு புருஷ பண்ண மாதிரி சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? ஏன் விஜய் என்கிட்ட ஒன்றும் இல்லை நினைக்கிறியா? கனடாவில் வந்து பாரு விஜய், நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு, உன் அக்கா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா, இருந்தாலும் தான் தம்பி ஒரு பொண்ணை வச்சுட்டு தனியாக கஷ்டப்படுறானே அப்படின்னு கொஞ்ச நாள் கூட இருந்து பார்த்துக்கலாம் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்த கொடுமைக்கு என்னை இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்படுத்தலாம் நினச்சிட்ருக்க. உன் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி சொல்லி என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறா, அசிங்கப்படுத்துகிறா, நீயும் அவளை சும்மா திட்டி விட்டுட்டே இருக்க. இல்லை விஜய், இதுக்குமே நான் இங்கே இருந்தேன்னா அசிங்கப்பட்டு போய் தான் வாழணும், அப்படியாப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை விஜய், நான் கிளம்புறேன், கனடாவுக்கே போகிறேன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், தம்பியும் எலும்பு தேவையில்ல, எனக்கு இந்த நாடும் தேவையில்ல அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, விஜய் ஒன்று ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா மன்னிச்சிருக்கா, அவள் பேசின பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அக்கா நான் சொல்கிறத கேளுக்கா, அவள் சொல்கிறான்னு நீ ஏக்கா கோவப்படுற, தம்பி நான் இருக்கும்போது நீ ஏக்கா அப்பெல்லாம் பண்ணுற, ப்ளீஸ்க்கா. இல்லை விஜய், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுடா, ஒன்று இந்த வீட்டில் அவள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், 2 பேரில் யார் இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சொன்ன உடனே விஜய், அக்கா எனக்கு நீ தாக்கா முக்கியம் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்னே அப்படியா விஜய், அப்போ இனிமேல் நான் தேவையில்ல, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன். வெண்பா உடனே, மல்லிமா நீங்கள் ஏன் மல்லிமா போகணும், அதெல்லாம் நீங்கள் போக தேவையில்ல, அவங்க தான் தப்பானாங்க, அவங்க போட்டோம், நீங்கள் இங்கே இருங்க மல்லிமா அப்படின்னு வெண்பா அழுகுறாங்க. விஜய் உடனே, வெண்பா என்ன பேசுகிற நீன்னு, வா முதல்ல அப்படின்னு இழுக்க, விஜய் இழுக்கவும் மல்லி உடனே, போதும் விஜய் விடுங்க, நான் ஒன்றும் வெண்பா கூட்டிகிட்டு போகணும் இல்லை, இங்கே இருக்க போகிறதும் இல்லை, நான் கிளம்ப முடிவு பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன். ஆனால் என்னைக்காச்சும் யாருமே உங்களுக்கு புரியும் விஜய், இவங்க பண்ணுற தப்பெல்லாம் தெரிய வரும், அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் பண்ணதெல்லாம் சரின்னு உங்களுக்கு புரியுற நேரம் வரும்போது நீங்களே தெரிய வருவீங்க விஜய் அப்படின்னு மல்லி கிளம்பி போகிறாங்க. வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. ராஜேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா எப்படியோ நம்ம திட்டம் போடுறதுல ஒன்று நடந்துடுச்சு. ஆனால் அந்த விஜயை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சிருந்துருக்கலாம், அதில் மட்டும் தப்பிச்சிட்டானே அப்படின்னு இங்கே ராஜி யோசிக்கிறாங்க. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு, இந்த மல்லி இல்லைனாலே போதும், கண்டிப்பாக விஜய் ஈஸியாக நம்ம ஏமாற்றிடலாம் அப்படின்னு வெண்பா மாடிக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் உடனே போயிட்டு வெண்பாவை சமாதானப்படுத்துறாரு. ஏன் வெண்பா இப்படி பண்ணுற, அவள் சரியில்லை, அவள் சுத்தமாக சரியில்லை, அவள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் அவளை போக சொன்னேன், அதுக்குன்னு அவள் பாட்டு வீம்பு பிடிச்சிட்டு போகிறா, நீ டாடாவை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணா சரியா வெண்பா அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுங்க டாடா, நீங்கள் தான் முட்டாள்தனம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்துக்கு மல்லியம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன வெண்பா சொல்கிற, நான் என்ன முட்டாள்தனம் பண்ணுறேன், ஐயோ டாடா உங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு புரியல டாடா, எல்லோரும் உங்கள்கிட்ட பேசுறதாச்சு, நீங்கள் யாரையும் நல்லவன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா, இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு வெண்பா வீடியோ காட்டுறாங்க.
என்ன வீடியோ அப்படின்னா, அன்றைக்கி அன்னபூர்ணிகிட்ட ராஜி பேசும்போது நம்ம அன்னபூர்ணி வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோன் அந்த வீடியோவை பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறதுக்கு நம்ம வெண்பாட்ட கொடுத்து தான் காப்பி பண்ணாங்க. அப்போ காப்பி பண்ணும்போது வெண்பா ஒரு காப்பி பண்ணி லேப்டாப்பில் வச்சுருந்துருக்காங்க. அதை தான் விஜய்கிட்ட காட்டுறாங்க. விஜயை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே கீழே இறங்கி வராரு. அக்கா இதெல்லாம் என்னக்கா அப்படின்னு கேட்க ராஜேஸ்வரி பயங்கர ஷாக்காக வராங்க. விஜய் இல்லை விஜய் அது வந்து ச்சே போதும் நிப்பாட்டுக்கா, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், உன்னை என் அம்மாவன்னு நினச்சினேக்கா, ஆனால் நீ என்னை இவ்வளோ துரோகம் பண்ணணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. உன் பேச்சை கேட்டு மல்லி வர நான் வீட்டை வெளியே போக சொல்லிட்டேன். ச்சே நான் எவ்வளோ பேர் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் பாரு. உன்னை போய் அக்கான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குக்கா. தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டில் இருக்காதக்கா. நீ இவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்க்கா அப்படி பண்ண? சொத்துக்காக கூட பண்ண தம்பியவே இப்படி தான் பழி வாங்குவியா? சி நீலாம் ஒரு அக்காவா அப்படின்னு விஜய் தூக்கிடுறாரு. ராஜு உடனே விஜய் நான் சொல்கிறது கேள்வி விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே போதும் நிப்பாட்டுக்கா, இதுக்கு மேலே நீ சொல்கிறது நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைனா வர கோவத்துக்கு நானே உன்னை கண்டத்தனமாக வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெண்பா ஐயோ டாடா இவங்களை விடுடாடா, இவங்களை எப்போ நம்ம பேசிக்கலாம், ஆனால் மல்லியம்மா போயிட்டாங்கடாடா ப்ளீஸ்டா நீங்கள் போகணுடா, போயிட்டு மல்லியம்மாவை பேசி சமாதானப்படுத்தி அழைச்சோங்கடாடா ப்ளீஸ்டாடா அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று இங்கே பாரு வெண்பா, மல்லி எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வருவேன். அவள் என்னை மன்னிக்க மாட்டான் எனக்கு தெரியும். நான் தான் பணோட தப்பெல்லாம் பண்ணிட்டேனே, இருந்தாலும் மல்லியுடைய காலில் இருந்தாச்சும் கண்டிப்பாக மல்லி நான் திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் வெண்பா, நீ பயப்படாத. அக்கா நான் திரும்பி இங்கே வரத்துக்குள்ளே ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, நீ மட்டும் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு மல்லியை தேடி விஜய் போகிறாரு.